வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். தி ஆஸ்ட்ரானட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஸ்கைஃபை ஹாரர் மூவியோட தமிழ் வெர்ஷனை இப்போ ரீசெண்டாக நமக்கு தமிழ் டப்பிங்கோட அமேசான் ப்ரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, கதையில் ஒர்க் நம்ம ஹீரோயின் ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக இருக்காங்க. ஒரு ஸ்பேஸ் மிஷனை முடிச்சுட்டு திரும்பி வரப்போ இவங்க ஒரு கடலுக்கு நடுவில் வந்து விழுந்து கிடக்குறாங்க. இவங்களுமே மீட்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு உடம்புல சில வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருந்த ஸ்டோரி என்ன, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் அவ்வளோ டிஸ்டர்ப்டாக ஏன் போனாங்க, ஸோ அவங்கள சுற்றி என்ன நடக்குது, ஸோ அவங்க டீம் எப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றதால தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. இது ஒரு ஸ்கைஃபை ஹாரர் மூவியாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஹாரர் சீக்வன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆனால் படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஸோ சில பேருக்கு இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா இது கண்டிப்பாக ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளேல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரியாக பார்க்குறப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும், யார் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்க வச்சது. உண்மையிலேயே பார்க்கலாம், ஒரு ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ உங்களுக்கு ப்ரைமில் இருக்குது. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.